நாட்டுக்காக வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாங்க. அங்கே போனவங்க யார் யார் முக்கியமான ஆள், அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அது அவங்கள வந்து பழி வாங்குறது. அவங்க என்னென்ன அவங்க வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோம் இங்கே இந்தியாவில். ஸோ அதை விட மோசமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. இந்த ஹீரோ பொறுத்த வரைக்கும் அந்த ரிவெஞ்ச் தான். ப்ளூ சட்டை மாறன் கூட சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட படத்தோட சாயல் இருக்குது, ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த படத்தோட சாயலும் என் கண்ணுக்கு தெரியல. எங்கேயுமே பெரிய லேகோ இந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ வர 2 ஹவர்ஸ் மூவியே வந்து ரொம்ப லேகாக இருக்கும்போது ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு படம் வந்து எந்த ஒரு லேகும் கிடையாது. எப்படி ஆரம்பிச்சதோ கதை அதே மாதிரி ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்குது படம் பார்த்து. ஒரு தாஜ் அட்டாக்ல வந்து 2000ல் அந்த சம்திங் அந்த டைமில் தான் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்து ஒருத்தரோட ஃபேமிலியை எழுந்து அவர் வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு ஆளை வந்து இந்த ரா ஏஜென்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்புகிறவங்க வந்து ஒருத்தர் இருப்பாங்க முக்கியமான ஆள். ஸோ அவங்க மூலயமா யாருக்குமே தெரியாமல், இந்திய இராணுவமுக்கும் தெரியாமல், யாருக்குமே அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே இதை பற்றி ஒரு எதுவுமே தெரியாமல் அவங்கள வந்து இந்த மாதிரி நீ அங்கே போயிட்டு ஒரு ஏஜென்ட்டாக இரு, எங்களுக்கு வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி இருக்கிற ஃபேமிலியை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தொகை தரோம், அவங்க மாதம் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன நடந்துச்சு, அவர் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணார், இவர் வந்து யார் யாரெல்லாம் பழிவாங்க நினச்சாரு, அவங்க ஃபேமிலி அழிச்சவங்கள. ஸோ அந்த ஒரு ரிவெஞ்ச் இருக்குது இதில். அவரோட ஃபேமிலி எழுந்து அதுக்கப்புறம் துரந்தர் அந்த சாப்டர் 1ல் வந்து இருந்த நிறைய பேர் வந்து இதில் இல்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. ரகுமான்னு ஒருத்தர் இருப்பார், அதில் வில்லனாக இருப்பார். நிறைய இன்ஸ்டாவில் கூட பார்த்துருப்பீங்க, டான்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு அந்த ஒரு பழைய ஹீரோ. அவர் வந்து இறந்துட்டார். இப்போ அவர் வந்து அவர் பொசிஷனுக்கு இவர் வரணும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு ஆள் தான், பட் அவர் சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அவருக்கு ஆபத்தானவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கூடவே இருந்திருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். பயங்கரமான ட்விஸ்ட்டு. அது வந்து ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். 4 ஹவர்ஸு உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வேலை எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்னடா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு வந்து இராணுவத்தோட வலி தெரியும். ஒரு இராணுவ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அதே மாதிரி ஏதாவது குறைகள், நான் பண்ண ரிவ்யூவில் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூனால் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து மறந்துருப்பேன், நிறைய விஷயம் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் கண்டிப்பாக திருத்திப்பேன்.